வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். பாவங்களை தீர்க்கும் தல விருட்சம் பலாச மரம். கம்சராஜனின் கதை. திருக்கச்சனூர் கோயிலில் கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி சன்னதிக்கு பின்புறம் வெளிச்சுற்றில் தழைத்து நிற்கிறது தல விருட்சமாக பலாச மரம். புரச மரம் என்னும் இந்த மரத்தில் கோடை காலத்தில் சிவப்பு நிற மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த மரம் எரித்தழல் என்று இலக்கியங்களிலும் காட்டுத்தீ பூ என்று குறிப்பிடப்படுகிறது. தினந்தோறும் 11 முறை ஒரு மண்டல காலத்திற்கு இந்த மரத்தை சுற்றி வந்து இறைவனை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மதுராபுரியை ஆண்டு வந்த கம்சராஜன் பல க்ஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு கேடரம் என்ற ஊருக்கு வந்தான். அங்கு ஒரு மரத்தடியில் சத்தியசீலை என்ற பெண் தனது வேதிய கணவருடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய மன்னன் அவளிடம் தவறாக நடக்க முயன்றான். அப்போது வேதியர் கொடுத்த சாபத்தால் அவன் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டான். எவ்வளவோ மருத்துவம் செய்தும் பல தீர்த்தங்களில் நீராடியும் பரிகாரங்கள் செய்தும் நோய் நீங்காமல் துன்பப்பட்டான். பின்னர் தனது குலகுருவான சுக்ராச்சாரியின் உபதேசப்படி பலாசனவனமான கஞ்சனூர் இத்தலத்தை அடைந்து காவிரியில் நீராடி காலையும் மாலையும் அக்னீஸ்வரரை வழிபட்டு பலாச மரத்தையும் மும்முறை வலம் வந்தான். ஒரு மண்டலத்துக்கு பின் அவனது நோய் குணமடைந்தது. பிரதிபலனாக இந்த ஆலயத்தை கட்டினான் என்பது வரலாறு. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.